Hi, hello, and welcome back to the Night's Watch, brought to you by the all-new Tata Altroz, designed to turn heads and crafted to make you feel very, very special. Travel partner Thomas Cook. Thomas Cookல டிக்கெட் போட்டு லீட்ஸ் வரைக்கும் போய் ஹெட்டிங்ல மேட்ச் பார்த்தவங்க இந்தியா தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இந்தியா லாஸ்ட் டேல இங்கிலாந்தோட ஸ்பெஷல் கேம்ல தோத்துட்டாங்க. பேஸ் பால் மாதிரி அடி ஃபைனல் டேல ஜெயிச்சிட்டாங்க. பீடாக் எதிர்பார்த்தியா? எங்க போச்சு மேட்ச்? ஏன் தம்பி, ப்ரீவியூலயே 352 ஆவரேஜ் ஃபோர்த் இன்னிங் ஸ்கோர்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்கறது? ஸ்கோர் லைன் இங்கிலாந்து தான் ஜெயிக்கும்னு சொல்லியாச்சு. இங்கிலாந்து பேஸ்பால் தான் ஆடணும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இந்தியா பிளேட் வெரி வெல் டு லூஸ் அ டெஸ்ட் மேட்ச். there should not be any critics whatsoever. ரெண்டு டிஃபரன்ஸ் தான். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. ஒன்னு புவர் ஃபீல்டிங்கு, ரெண்டாவது லோயர் ஆர்டர் கான்ட்ரிபியூஷன். இது ரெண்டு தான் டவுன்ஃபாலே ஒழிய இந்தியா பேடா போலிங் போட்டாங்க, பேடா பேட்டிங் ஆடினாங்க, கேப்டன்சி புவர், இந்த மாதிரி ஏகப்பட்ட இது வருது. இங்கிலாந்து வேர் பெட்டர் ஆன் கிளட்ச் மூமெண்ட்ஸ். இந்தியா பிளேட் பிரில்லியன்ட் கிரிக்கெட், பட் இங்கிலாந்து வேர் பெட்டர். இந்தியா வேர் பிரில்லியன்ட் ஃபார் அ லார்ஜ் பார்ட் ஆஃப் த கேம் மச்சி. நான் எங்க கேம் போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்டார் கிரிக்கெட்டர்ஸை நான் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றேன். ஆப்வியஸ்லி இங்கிலாந்தோட தரப்புல இருந்து பென் டகெட்டோட நாக் வாஸ் ஃபேபுலஸ். ஜாக் கிராலி எக்ஸ்ட்ராடனரி ஆனா மச்சி. பேட் பக்கத்துல இருந்து யூஸ்வலா பேட் கொஞ்சம் லைட்டா ஐஸ் வண்டி மாதிரி போயிடும். சூப்பரா ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஹாரி ப்ரூக் வாஸ் அ டச் லக்கி. ஜோ ரூட் கிளீனா சேஸ ஐஸ் பண்ணி விட்டான். பட் இந்தியா சைட்ல இருந்து ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ரிஷப் பண்ட். ஃபர்ஸ்ட் ரிஷப் பண்ட் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ரிஷப் பந்த் அவங்க கிட்ட ஆரம்பிக்கிறேன். ரிஷப் பண்ட் இல்ல என்னன்னா எக்கச்சக்க ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கான். 600 கிராஸ் பண்ணி போயிட்டான். இந்தியாஸ் பெஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ட்வின் 100s இன் டெஸ்ட் மேட்ச் அடிக்கிறதுக்கு நிறைய பேர், அதாவது விஜய் ஹசாரே, ரோஹித் சர்மா, விராட் கோலி, கவாஸ்கர், டிராவிட் எல்லாரையும் தாண்டி ரிஷப் பண்ட் அந்த லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிருக்கான். அண்ட் மோஸ்ட் டெஸ்ட் 100s பை இந்தியன் இங்கிலாந்து லிஸ்ட்ல 2வது இருக்கான். 4 centuries. நான் இந்த சீரீஸ் முடியறதுக்குள்ள அதையும் தாண்டுவாங்களா சர்ப்ரைஸா இருக்கவே மாட்டேன். மோஸ்ட் 100s பை இந்தியன் கீப்பர் வேற 300s இங்கிலாந்துல. எந்த லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிருக்கான் பாரு. சிக்ஸஸ் அடிக்கிற லிஸ்ட் ஜாயின் பண்றதுலாம் நான் ஒன்னும் பெருசா ஆச்சரியப்பட மாட்டேன். அதெல்லாம் கிராஸ் பண்ணிடுவான் டக்குன்னு. பட் ஜஸ்பிரீத் பும்ராக்கு போறதுக்கு முன்னாடி நான் கேம் எங்க போச்சுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்றேன். ஃபீல்டிங் எஸ் ஆப்வியஸ்லி ஒரு ரீசன். நிறைய பேர் யசஸ்வி ஜெய்ஸ்வாலை பிடிச்சி காய்ச்சின்னு காய்ச்சறாங்க. அதை பத்தி நான் ஒரு சின்னதா வீடியோவும் போட்டிருந்தேன். உனக்கே தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஃபீல்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. குக்குபரா பிடிக்கிறதும் டியூக்ஸ் பிடிக்கிறதும் ரொம்ப டிஃபரெண்ட். யசஸ்வி ஜெய்ஸ்வால் இன்னைக்கு டீப் ஸ்கொயர்ல விட்ட கேட்சுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வெரி லோ ஆன் கான்ஃபிடன்ஸ். எப்படி கலாய்ப்பாங்கன்னு தெரியும் கிரௌட்லாம் வெளில இருந்து. யூ நோ ஹவு தே வில் கோ ஆஃப்டர் யூ when you drop catches. I really felt bad for him. ஜெய்ஸ்வால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கோ த்ரூ பண்றது. ஜடேஜா மாதிரி ஒரு ஆள் கேட்சே விட மாட்டான், கேட்ச் விட்டுருக்கான். ஸோ ஐ வுட் சே இது எல்லாமே I would put it down to adaptation phase in England. பட் எனக்கு என்னமோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கிலாந்து லாஸ்ட் இன்னிங்ஸ் டாஸை வின் பண்ணிட்டு we want to chase-ன்னு சொல்ல போறான்னு தெரியும். குல்தீப் யாதவுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்கு விளையாட வைக்கிறதுக்கு. ஷார்துல் தாக்கூர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 பிடிக்கும். ஆனா ஷார்துல் தாக்கூரை இவ்வளவு கம்மியா தான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 40 ஓவர் வரைக்கும் போலிங்கே போட போறது இல்ல அப்படின்னு வச்சுட்டா அந்த 4வது ஃபாஸ்ட் பவுலரோட நெசசிட்டியே இல்ல. 2வது ஸ்பின்னர் விளையாடி இருக்கலாம். அப்படியும் ஒரு சைடு வச்சாலும் இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச்ல 4th டே ஈவினிங்கே இங்கிலாந்துக்கு பேட்டிங் கொடுக்காம 5th டேல ஒரு 10 ஓவர் பேட்டிங் ஆடி இருந்தாங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்சோட கதையே வேற மாதிரி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த ஸ்மால் ஆஸ்பெக்ட்ல தான் டெஸ்ட் மேட்ச் இம்மி அளவு கிளம்பி போயிடுச்சு என்னோட ஃபீலிங். நீ என்ன நினைக்கிற? அதாவது ஆஷா, ஒரே ஒரு உங்களோட எக்ஸ்பர்டைஸ்ல நான் கேட்குறேன். இவனுங்க எப்படின்னா பேஸ்பால் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் பவுண்டரி ஸ்கோர்டு அகெயின்ஸ்ட் 1, 2, 3 பாருங்க 50-50 இருக்கும். எல்லாரும் என்ன நிறைய எல்லா பாலையும் கண்ணா பண்ணாலும் அடிக்கிறாங்க. என்ன இந்த சென்னை 28ல சொல்ற மாதிரி எந்த பக்கம் போட்டாலும் அடிக்கிறான், இந்த பக்கம் போட்டாலும் அடிக்கிறான்னா நீங்க சொல்றது ரைட்டு. அது கிடையாது இங்க இஷ்யூ. டக்கட் மாதிரி ஒரு ஆள் பாருங்க கேப்ப பியர்ஸ் பண்ணணும்னு பாக்குறாரு பாருங்க. அங்கேயும் இங்கேயும் பவுண்டரி அடிக்கிறாரு. ஒன்னு கிராலி ஒன்னு ஆடுறாரு, ரூட் ஒன்னு ஆடுறாரு, ஸ்டோக்ஸ் ஒன்னு ஆடுறாரு, ப்ரூக் ஒன்னு ஆடுறாருக்கும் போது இவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒன்னு அல்ட்ரா டிஃபென்சிவா போயிருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும்? அல்ட்ரா அஃபென்சிவா போய் நீ மேல அடி நான் பாத்துக்கிறேன்னு. சிங்கிள்ஸ் வந்துனே இருக்கு, பவுண்டரிஸ் வந்துனே இருக்கு. அப்படிங்கும் போது தட் இஸ் வேர் த பிரஷர் ஹஸ் பீன் கிரியேட்டட் இன் போத் இன்னிங்ஸ். அதை ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. ஐம் நாட் பிளேமிங் சுப்மான் கில். இஸ் கேப்டன்சி வாஸ் வெரி குட். நான் பேடுன்னு சொல்ல மாட்டேன். நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் வெரி கரெக்ட். ஷார்துல் தாக்கூரை இப்படிதான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க யோசிச்சு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் வேணும்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருக்கணும்? கருண் நாயருக்கு பதில நிதிஷ் ரெட்டி ஆடிட்டு ஷார்துல் தாக்கூர் பதில குல்தீப் யாதவ் ஆடி இருக்கணும்.
5வது நாள் இன்னைக்கு குல்தீப் யாதவ் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோ ஜடேஜாவோட 230 ஆல் அவுட். இது என்னோட அப்சர்வேஷனு. இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இல்ல இந்த டெஸ்ட் மேட்ச்ல குல்தீப் யாதவ் விளையாடுறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இண்டிகேஷன்ஸுமே இருந்தது மச்சி என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா லீட்ஸ்ல நல்லாவே நமக்கு தெரிஞ்சிருக்கு ஹை ஸ்கோரிங் சேசஸ் வந்திருக்குன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கும் போது இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கிராலிக்கும் டக்கெட்டுக்கும் 150 160 ரன் பார்ட்னர்ஷிப். அந்த பார்ட்னர்ஷிப் போது போட்டிருந்தான்னா நான் சொல்லல 5 விக்கெட் எடுத்து ஜெயிச்சு கொடுத்திருப்பான்னு. ஒரு 3 for 80 எடுத்திருந்தானா ஜடேஜா ஒரு 2 for 70 எடுத்திருந்தா கேம் க்ளோஸ். 80 for 1னா இன்னும் 2 பிரேக் த்ரூ பண்ணா கேம் க்ளோஸ். அதாவது சம்டைம்ஸ் நம்ம டீம் எடுக்கும் போது டெஸ்ட் மேட்ச் டீம் நிறைய என்ன ஆகும்னா அப்ராட் கண்டிஷன்ஸ்ல இட்ஸ் நாட் ஐ வில் கட் சம் ஸ்லாக். அப்ராட் கண்டிஷன்ஸ் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா ஆடும்போது ஸ்பின்னர் கம்மியா ஆடுவோம். ஏன் ஆடுறோம்னா அந்த மேட்ச் 5th டேக்கே போகாது. பட் இங்கிலாந்துல இப்ப என்ன ஆகுதுன்னா எல்லா மேட்சும் போகுது 4வது இன்னிங்ஸுக்கு. அவன் என்ன சொல்றான் டாஸ் வின் பண்ணிட்டு நான் ஃபைனல் இன்னிங்ஸ்ல டே 5ல உன்னை பாத்துக்கிறேங்கிறான். ஃபர்ஸ்ட் போலிங் போடுறான். அப்படி இருக்கும்போது அந்த செகண்ட் இன்னிங்ஸ்க்கும் சேர்த்து ஒரு ஸ்குவாட் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும். நான் இப்பவும் சொல்றேன் இப்படி அடுத்த மேட்ச் இப்படி நடக்கும்னு நான் சொல்ல. ஏன்னா அடுத்த மேட்ச் போன உடனே வெதர் மாறலாம். அவன் கிராஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். அது 5 நாள் போகாமலும் இருக்கலாம். சோ அந்த கண்டிஷன்ஸை பார்த்துதான் எடுக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இல்ல ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே நான் சொல்றேன் நீ 475 கொடுத்த 481 பிளேஸ் 475 6 ரன் லீடு கொடுத்தோம். அந்த லீடுலயே கிறிஸ் வோக்ஸ் அடிச்சான் ஒரு 40, பிரைடன் கார்ஸ் அடிச்சான் ஒரு 30. இவன்லாம் குல்தீப் யாதவ் ஆடினான்னா அடிச்சிருக்க மாட்டான். உனக்கு ஒரு 100 ரன் லீடு கிடைச்சிருக்கும். 100 ரன் லீடு கிடைச்சிருந்தா அந்த ஸ்கோரே வேற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அண்ட் இன்னொரு 1 hour பேட்டிங் ஆடினா நான் என்ன சொல்றேன் இங்கிலாந்து இப்படித்தானே ஆட போறாங்க. இங்கிலாந்துக்கு ஓவரா கம்மியா கூடியா 70 ஓவர் கூடு 400 ரன் கூடு அவங்க எப்படி அடிச்சு அவுட் ஆக போறான். ரஷா திருப்பியும் சொல்றேன் இதையும் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். 4 டெஸ்டும் இதே மாதிரி பரம பாட்டாவா தான் கொடுப்பான். The only way England can beat India is the running race at which they score at will more quickly than India do. நான் திருப்பியும் சொல்றேன் இந்தியா bowling at least on paper looks better, having lot of teeth compared to England. 2 இன்னிங்ஸுமே இந்தியா கூட அவுட் பேட்டட் இங்கிலாந்து அவுட் ஆஃப் த டெஸ்ட் மேட்ச். பி இட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பி இட் செகண்ட் இன்னிங்ஸ் அவன் பச்சை கிச்ச கொடுத்தான் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் திருப்பி சொல்றேன் இந்தியாவுக்கு அவன் கொடுக்கவே மாட்டான். இதே மாதிரி பரமா பாட்டாவா கொடுத்து 5வது நாளும் 390 சேஸ் பண்ண முடியுமா அந்த மாதிரி பிச்சை கொடுத்துதான் இந்தியாவை தோக்கடிப்பான். சோ இந்தியா என்ன பண்ணும் ஸ்பின் ட்ரிக் எடுத்துன்னு வரணும். ஜடேஜா பியூட்டிஃபுல்லா போட்டாரு. நான் அவரை குறைய சொல்ல மாட்டேன். அவர் என்ன பண்ணணுமோ அதை அவர் கரெக்டா பண்ணிட்டாரு. என்ன இவங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா நீங்க சொன்ன மாதிரி ஷார்துல் தாக்கூரை சரியா யூஸ் பண்ணல. சிராஜ் வாஸ் ஒன்லி குட் இன் பேட்சஸ். பிரசித் கிருஷ்ணா வாஸ் ஒன்லி குட் இன் பேட்சஸ். அன்பார்ச்சுனேட்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பும்ராக்கு விக்கெட் விழனா இதுதான் உங்க நிலைமை. அப்படிங்கும் போது அவங்க நீங்க வந்துட்டு கிராஸ் இது எதுவுமே கொடுக்க மாட்டான். பால் கலர்ல இருக்கும் பிச்சு. இந்தியா ஷுட் ஒன்லி ட்ரை அண்ட் டூ திஸ் ஹவு டு கெட் தி எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் இன். அது என்னோட ஒப்பீனியன். ஐ மைட் பி ராங். 2 கேள்வி. வெஸ்டர்ன் டீம்ஸ் வந்து ஸ்பைக்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்கன்ற ஒரு கேள்வி. அதுக்கு நெக்ஸ்ட் போறேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா இப்போ உனக்கு தெரியும் நீ இப்போ ஒரு இந்தியன் டீம் வச்சு நீ இப்பதான் இந்தியன் டீம்ல கோச்சா இருக்க இல்ல இந்தியன் டீம்ல கேப்டனா இருக்க ஏதோ இருக்க. உனக்கு தெரியும் உன்னோட 9, 10, 11ல இருந்து ரன் வராதுன்னு. அது போனஸ் தான். எப்ப ஜடேஜா அவுட் ஆறானோ அங்கேயே உன் டெய்ல ஆரம்பிச்சிருது. there's a good chance you will get bowled out for 20 runs maximum. அவங்க அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா லார்ட்ஸ் மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா that's a great day for you. ஒத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது எப்படி நீ எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா டைம் ஆட போற அதை நீ எனக்கு சொல்லு. இதே நிலைமை சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல இருக்கு. நீ அங்க இருக்கனா எப்படி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆட வைக்க போற பேட்ஸ்மேன் அதை சொல்லு. பாருங்க ஒண்ணே எங்களோட நான் அந்த டேர்ம்ல இருந்த வரைக்கும் எடுத்து பாருங்க. மோர்கல் ஸ்டெயின் இவங்க என்ன பண்ணிருக்காங்க. அவங்களை எப்படி நாங்க பிராக்டிஸ்ல என்ன சொல்லுவோம்னா ரன் எல்லாம் அடி சுத்துன்னு சொல்ல மாட்டேன். அவங்களோட கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் 30 பால் பேட்டிங் ஆடணும். நீ 30 பால் பேட்டிங் ஆடி 0 அடிச்சின்னா தட் இஸ் a tick for you. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல யாராவது ஒரு ஏபி டிவில்லியர்ஸோ ஒரு குவிண்டன் டிகாக்கோ யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அது டேல் ஸ்டெயின் எப்பவுமே எப்படின்னா நீ அவர்கிட்ட சொல்ல வேற சொன்னாரு நான் ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்சிருக்கேன் டெஸ்ட்ல என்ன போய் நீ பிளாக் பண்ண சொல்ற அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லப்பா உன்னால பேட்டிங் ஆட முடியும். 30 பால் நீ பிளாக் பண்ணிடு அதுக்கப்புறம் நீ எப்படி வேணாலும் ஆடுன்னு. எவ்வளவு காட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 8, 9, 10, 11 ஆன் ஆவரேஜ் 74 ரன் வந்தது இந்த 4 வருஷத்துல. ஐ கேன் கிவ் யூ தி ஸ்டார்ட். இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜஸ்பிரீத் பும்ரா எப்படி அவுட் ஆனாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா? நீ ஏன் சொல்லு. சுத்தி அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ஜடேஜா 4, 6 அந்த பக்கம் அடிச்சுட்டு இருக்காரு.
ஹாரி ப்ரூக் வந்து இவரை கேக்குறாராம் பிரசித் கிருஷ்ணாவை, கிருஷ்ணா நீ பேகா ஓகோ அப்படின்னு, ஒரு 6 உன்னால அடிக்க முடியுமா அப்படின்னு. இவர் அவர் திருப்பி பதில் சொல்றாரு, பாக்குறேன் இப்ப நான் அடிக்கிறேன் அப்படின்னு சுத்தி அவுட் ஆறாரு. நான் என்ன சொல்றேன்னா, நேத்து ஒரு அரை மணி நேரம் தான் ஆஷா, எத்தனை தடவை நீங்க பாத்திருக்கீங்க நம்பர் 11 ஒரு பேட்ஸ்மேனை வச்சு அரை மணி நேரம் தண்ணி காட்டுறது. ஐம் டெல்லிங் யூ அகைன், ஹேட் இந்தியா பேட்டட் வித் தட் லாஸ்ட் விக்கெட் எக்ஸ்ட்ரா 30 minutes, இங்கிலாந்து ஹாஸ் டு ரிசூம் தேர் இன்னிங்ஸ் டுடே, they would have been chasing 410. இப்ப நிறைய பேர் என்ன கேள்வி, என்னையா முட்டாள் மாதிரி பேசுற, இன்னும் 40 ரன் அடிக்கணும், இன்னும் 20 ஓவர் இருக்கு, என்ன பேசுறேன்னு சொல்லுவாங்க. நோ, the story would have been different. 90 overs 410, the story would have been different. India did it. ஏன் எல்லாரும் அப்படி பேசுறாங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். எல்லாரும் they are used to thinking 300 ரன் மேல அடிச்சிட்ட, ஃபைனல் இன்னிங்ஸ்லாம் அடிக்க முடியாது, நீ அவுட் எடுத்தே ஆகணும்னு. பட் இங்கிலாந்துல நடக்கிற கிரிக்கெட் இப்படிதான் சார் போயிட்டு இருக்கு. அவங்க அடிக்கிறாங்க, விக்கெட் எல்லாம் அப்படி இருக்கு. கிரிக்கெட்ல மட்டும் கண்டிஷன்ஸை பீட்டே பண்ண முடியாது. அந்த கண்டிஷன்ஸை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நீ சொல்றதெல்லாம் 100% அக்ரி பண்றேன். நான் என்ன சொல்றேன், பிளான்லி அப்படிதான் இருந்திருக்கணும். நானா இருந்தா என்ன பண்ணுவேன், 5வது நாள் 1 hour ஆட்டு கொடுப்பேன். ஏன்னா இங்கிலாந்து என்ன சொல்றான், அவன் வாப்பனா அட்வர்டைசிங் போடுறான். அதாவது இது கம்பெனிஸ்லாம் பேஸ்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ற மாதிரி ஜாலியா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றான். நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் அடிப்பேங்கிறான். அவன்கிட்ட குடியா 70 ஓவர் கொடுத்து ஒரு 450 ரன் அடிக்க சொல்லு. 70 ஓவர் கொடுத்து 450 ரன் அடிக்க சொன்னா எவ்வளவு ரன் தேவைப்படுது, 5 ரன் தேவைப்படுது. இன்னும் சொல்றேன் 60 ஓவர் கூட, அவன் எப்படி அடிக்கதான் போறான், அடிச்சு அவுட் ஆகும். நான் திருப்பி சொல்றேன், பிரெண்டன் மெக்கலமும் சரி, பென் ஸ்டோக்கும் சரி, அவங்க 2 பேரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி 70 ஓவர்ல 450, பாய்ஸ் லெட்ஸ் கிவ் a fist out of it பாங்க. பிளாக்கா போட போறான், 70 ஓவர் பிளாக் பண்ண மாட்டான், அடிப்பான். அப்படிங்கும் போது இந்தியா would have been just given the last day என்ன பண்ணிருப்பேன், ஒரு 3 ஓவர் பேட்டிங் ஆடிட்டு அதுக்கப்புறம் 10 ஃபீல்ட்ல நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி அவனை 10 நிமிஷம் வெளியில வந்துட்டு ஆட வச்சிருப்பேன். அப்பயும் you could have gone for ஷார்ட்ஸ். அப்ப டப்புன்னு நீங்க 3 விக்கெட் எடுத்து ஒன்னே ஒன்னு சொல்றேன் பாருங்க, the success on the 5th day lies on attacking, not on defending. இப்ப நீங்க 90 ஓவர் டிஃபென்ஸ் பண்ண ஆட சொல்லுங்க, அவன் அவுட் ஆயிடுவான். அவன் எல்லாரோடையும் நீங்க பாருங்க, சக்சஸ் ஸ்டோரி பீன் அட்டாக்கிங், புட்டிங் தி bowling team அண்டர் பிரஷர். அந்த உள்ள உங்களுக்கு 3 ஸ்லிப், கல்லி, ஒரு ஷார்ட் லெக் மாதிரி வைக்காம எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி பிரஷர் பண்ணி ஃபீல்டை யூஸ் அவுட் பண்ணி உங்களை அடிக்கிறான். அவனை நீ எப்படி அடிக்கணும்னா இப்படிதான் அடிக்கணும். நான் திருப்பி சொல்றேன், 80 ஓவர் இந்தியா போடட்டும், கடைசி நாளே பீட் எனி வென்யூ, இஃப் இந்தியா இஸ் ட்ரைங் டு பிளாக், இந்தியா வில் வின். சரி, அடுத்த ஒரு சின்ன மேட்டர் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்பவுமே எனக்கு இது தோணும், ஆஸ் அ ஸ்பின்னரா நான் சொல்றேன், ஒரு ஸ்பின்னரோட மனசு ஒரு ஸ்பின்னருக்கு புரியுங்கிற மாதிரி. ஜடேஜா இன்னைக்கு போடும்போது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஆப்பிரிக்கா இருக்காங்க மச்சி, கேசவ் மகாராஜ் போடுறான். இன்னைக்கு இருந்த அளவுக்கு தான் ரஃப் இருந்திருக்குமா, இல்ல உங்க பசங்க இன்னும் ரஃப் கிரியேட் பண்ணிருப்பாங்களா? இந்த அளவுக்கு ரஃப் நாங்க சவுத் ஆப்பிரிக்கால நான் பார்த்ததே இல்ல ஆஷா. அப்புறம் இன்னொரு சவுத் ஆப்பிரிக்கால இல்ல, இங்கிலாந்துல லார்ட்ஸ்ல கேசவ் மகாராஜ் போடும்போது வெளியில சும்மா கும்மியா அப்படியே குழிலாம் இருந்தது. உங்க பசங்க ஷார்ப்பர் நெயில்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பைக்ஸ்ல ரஃப் கிரியேட் பண்ணுவாங்களா இல்லையா? அது எல்லாருமே பண்றதுதானே ஆஷா. அந்த நாங்க பண்றது இல்ல, நாங்க பண்ணதே கிடையாது மச்சி. என்ன இப்படி சொல்றீங்க? அது எல்லாருமே பண்றது. When the other team is going to bat last, you would try and do something which is definitely not illegal. நேச்சுரலா நடக்குது. நான் லெஃப்ட் ஹேமர் ஓடி இந்த போடுறாங்க, ரஃப் கிரியேட் ஆகுதுன்னு 5வது நாள் அவன் ஆட போறான்னா அதை வந்து காஷியஸா எல்லாருமே பண்ணுவாங்க. அது வந்து ஒரு இதுவே கிடையாது, நாங்க பண்ணதே கிடையாது. நீங்க சொல்றது எனக்கு தூக்கி வாரி போடுது. இல்ல, நாங்க பண்ணதே கிடையாதுன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜேமி ஓவர்டனோட ஸ்பைக்ஸ் எடுத்து பார்த்தேன். நான் கவுண்டி கிரிக்கெட்லாம் விளையாடுவேன்ல, அவனோட ஒரு ஷூல 15 ஸ்பைக் இருந்தது, 14-15 இருந்தது. அதுல ஒரு நெயில் இவ்வளவு பெருசு. நான் கேட்டேன், என்னடானா எங்க ஊர்ல ரஃப் கிரியேட் பண்றதுக்கு இந்த ஷூ தான் போடுவேன் செகண்ட் இன்னிங்ஸ்லன்னா. அந்த மாதிரிலாம் ஷூஸ் எல்லாம் போடுற பழக்கமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது ஆக்சுவலி. எங்களோட டீம்ல பிலாண்டருக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பிலாண்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாங்குவேஜ் ஸ்டம்ப் கிட்ட போவான், கிட்ட போயிட்டு அப்படி வெளியில ஓடுவாரு. க்ளோஸ் டு த கிரீஸ் எப்பவுமே வருவாருங்கும் போது பிலாண்டர் போடும் போதுதான் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்லோவா இப்படி போயிட்டு கரெக்டா டேஞ்சர் ஏரியா வரும்போது இங்க வெளியில போயிடுவாரு. ஸோ அந்த பக்கமே பாத்தீங்கன்னா ஒரு மண்வெட்டியை வச்சு கொதர்ன மாதிரி இருக்கும். இப்ப டேல் ஸ்டெயின் அவங்கள பார்த்து நிறைய கிரீஸ் யூஸ் பண்ணாங்க. மார்க்கல் வந்து கொஞ்சம் வைட் ஆஃப் த கிரீஸ் தான் வந்து போடுவாரு. பிலாண்டர் மட்டும்தான் க்ளோஸ் டு த கிரீஸ் வருவான்றது. பிலாண்டர் போடுற அந்த 6-7 ஓவர் அதை நாங்க இது என்ன சொல்றது நிறைய இடத்துல பண்ணிருக்கோம். அதை இல்ல, அது மட்டும் இல்ல, நீங்க யோசிப்பாரு, பிலாண்டர் கிட்ட போய் பண்றான், மார்க்கல் வைட்ல இருந்து பண்றான்னா குழியே பெருசாயிடும். அதனால கேட்டா நான் டெஃபினட் ஆமாண்டா, அதான் உண்மை. the bigger the area to dump, the spinner can dump it there. ஒரே ஒரு ஆள் மட்டும் லைட்டா பண்ணா இஷாந்த் சர்மா டுவர்ட்ஸ் தி எண்ட் கொஞ்சம் ரவுண்ட் தி விக்கெட் வந்து அவனால கொஞ்சம் பண்ண முடிஞ்சது. Obviously the bigger the mate the bowlers are, they'll be able to create a bigger rough.
எனிவே இப்ப நான் உங்ககிட்ட கேட்க போறேன், அடுத்த டெஸ்ட்டுக்குள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்த மாதிரி தோத்துருக்க, செம கிரிக்கெட் விளையாடி இருக்க, நீ இருந்தனா என்ன சொல்லு? வாட் வில் பி யுவர் மெசேஜ்? அடுத்த மேட்ச்க்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுவ? நான் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் கை தட்டுவேன். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ பாய்ஸ். We dominated them. We pushed them to their elasticity limit. One thing we didn't get is the result. Sometimes we need to concentrate on the process. We cannot control the result. That is what exactly has happened. ஆனா இத கண்டிப்பா சொல்லுவேன். I am going to put you under strenuous fielding sessions. I'm going to make sure 8, 9, 10 and Jack, they are going to bat more as much as the top and middle order bats. அப்படின்னு சொல்லிட்டு கிளீனா சொல்றேன். பிரசித் கிருஷ்ணா கூப்பிடுவாங்க, பார் நீ 5 விக்கெட் எடுக்கிறே இல்லையோ எனக்கு தெரியாது, உனக்கு பேட்டிங் வருதுன்னா 30 பால் நீ ஆடு, 0 அவுட் ஆறியா, ஐ எம் ஃபைன். திஸ் இஸ் அப்ளிகபிள் டு எனிஒன். ஐ டோன்ட் வாண்ட் எனி டெய்லண்டர் டு ஸ்லாக் அண்ட் கிவ் யுவர் விக்கெட் அவே. நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பிரைடன் கிரார்ஸ் அடிச்ச 22 ரன் என்ன ஒரு வைட்டல் தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 398/7. இதே மாதிரி அவன் 405க்கு ஆல் அவுட் ஆயிருந்தான்னா, இமேஜின் த கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் இந்தியா காட் இன் த செகண்ட் இன்னிங்ஸ். அவன் 405 ஆல் அவுட் ஆகி 65 ரன் லீடு கொடுத்தான்னா இந்தியா 400 ரன் அடிச்சிருப்பாங்க. டார்கெட் ஃபார் இங்கிலாந்து would have been 470. 470 எல்லாம் இங்கிலாந்து சேஸ் பண்ணுவாங்க. யாராவது மல்லு கட்டினா நான் ஒன்னும் பண்ண முடியாது. இந்தியாவோட வந்த டெஸ்ட், நான் திருப்பியும் சொல்றேன், நேத்து மட்டும் ஒரு அரை மணி நேரம் இந்தியா கூட ஆடி இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. ஐ வில் நாட் ஜெயிச்சிருப்பாங்க, இல்ல அட்லீஸ்ட் டிராவாவது ஆயிட்டு இருக்கும், ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். எனிவே கமிங் பேக் டு த காம்பினேஷன்ல ஏதாவது மாற்றங்கள் பண்ணுவியா? நீ அதான் என்ன காம்பினேஷன் எடுப்ப? ஆஷா, இப்போ honestly speaking, I'm not pointing out fingers. Okay, பிரசித் கிருஷ்ணா patches very good, சிராஜ் patches very good. பும்ரா அடுத்த டெஸ்ட் மேட்ச் ஆடுவாரா தெரியாதே. அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணுவேன், I want to try and get Kuldeep in. Washington Sundar is a temptation. Again, I want an attacking spinner to support Jadeja. இன்னைக்கு மாதிரி அவர் குல்தீப் இருந்தா இருக்கும். பர்மிங்ஹாம்ல நார்மலா நம்ம திருப்பி வந்து ப்ரிவியூ பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஸ்டாட்ஸ் கொடுக்குறேன். பர்மிங்ஹாம் தான் கொஞ்சம் வந்து திரும்ப ஆரம்பிக்கும், ஸ்லோவா திரும்பும். குல்தீப் மாதிரி ஒருத்தர் வந்து போடுறவர், தூக்கி போடுறவர் ஸ்லோவா திரும்போது பெட்டரா இருக்கும் போது நான் எப்படி யோசிப்பேன்னா, ஷார்துல் தாக்கூருக்கு பதில் குல்தீப் யாதவ் கொண்டு வந்துட்டு இட்ஸ் ஹார்ட் ஆன் கருண் நாயர். கருண் நாயரை நான் சப்போர்ட் பண்ணாத மாதிரி எவனுமே சப்போர்ட் பண்ண மாட்டான், அவ்வளவு ட்வீட் போட்டிருப்பேன். பட் இந்தியா கம்ஸ் ஃபர்ஸ்ட் அஹெட் ஆஃப் எனிஒன். அப்படி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன் அப்ப சாய் சுதர்ஷனை டிராப் பண்ண வேண்டியதானே? யாரையாவது ஒருத்தரை பண்ணுங்க. ஐ வாண்ட் நிதிஷ் ரெட்டி டு பி இன். இப்ப ஷார்துல் தாக்கூர்ல நான் லூஸ் பண்ற அந்த போலிங்க ஐ வில் கெட் காம்பன்சேட்டட் பை நிதிஷ் ரெட்டி. ஜஸ்பிரீத் பும்ராவை நான் ரெஸ்ட் பண்ணேன்னா ஐ அம் கோயிங் டு பிரிங் ஹர்ஷதீப் சிங் இன். இதுதான் என்னோட காம்பினேஷன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு நல்ல மேட்ச் ஆடிட்டு 3 சேஞ்சஸ் பண்றதுக்கு நான் நாட் ஃபார் இட் மச்சி. என்ன பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத், இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லிவிட்டேன்னா 1-0 டவுனு ஜஸ்பிரீத் பும்ராட்ட என்ன சொல்லுவேன், இந்த டெஸ்ட் ஆடிடு, நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் வந்திருக்க, இந்த டெஸ்ட் ஆடி முடிச்சிரு, லெட்ஸ் ட்ரை அண்ட் கெட் 1 ஈவன் அண்ட் தென் யூ டேக் அ பிரேக். ஏன்னா 3வது டெஸ்ட்டுக்கும் 4வது டெஸ்ட் மேட்ச்சுக்கும் நடுவில் ஒரு பெரிய பிரேக் இருக்கு. சோ இந்த டெஸ்ட் மேட்ச் விட்டு நீ 3வது டெஸ்ட் மேட்ச்ல 4வது டெஸ்ட் மேட்ச் வரைக்கும் பிரேக் எடுத்துட்டு செகண்ட் டெஸ்ட் ஆடிடு அப்படின்னு சொல்லிட்டு குல்தீப்பை மட்டும் எடுத்துன்னு வருவேன். வேற எந்த சேஞ்சுமே பண்ண மாட்டேன் மச்சினா. ஏன்னா இப்ப இல்ல, நான் என்ன சொல்றேங்கிறத ஃபர்ஸ்ட் பினிஷ் பண்றேன். நீ நிதிஷ் ரெட்டி எடுத்துன்னு வரணும்னு சொல்ற. நிதிஷ் ரெட்டி கடைசியா ஆஸ்திரேலியால ஆடினாரு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஐபிஎல் டீம்ல ஆடி இருக்காரு. அவர் வந்து ஷார்துல் தாக்கூரோட ரோல தான் பண்ணினாரே ஒழிய he didn't bat in the top 6. டாப் 6ல பேட்டிங் ஆடல, he batted down the order. சோ டாப் 6ல இங்கிலாந்துல இறக்கி விட்டு டைரக்டா ட்ரை பண்ணுவியா? ஐ டோன்ட் நோ, ஐ அம் நாட் ஃபார் இட். அண்ட் ஒரு ரொம்ப இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்றா, தோத்தாலே மாத்திடுவாங்கடா அப்படிங்கிற மாதிரி டீம் வைப் போயிடும். ஏன்னா நல்லா போன பேட்டிங் டிபார்ட்மெண்ட்ல எந்த சேஞ்சும் பண்ணாம போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரே ஒரு கன்சர்ன் என்ன தெரியுமா மச்சி, நீ சொன்ன பிரசித் இன் பேச்சஸ், சிராஜ் இன் பேச்சஸ்னு. நான் என்ன சொல்லிடுவேன்னா, ஜஸ்பிரீத் பும்ரா எக்ஸ்ட்ராடனரியா போடுறான். பிரசித் கிருஷ்ணா when he gets it right, he is bowling unbelievably well. ஜடேஜா அவனோட ரோல கரெக்டா பண்ணிடுவான். Now my question is thrown to சிராஜ். எப்பா சாமி டேய், தயவு செய்து ரன்னை ட்ரை அப் பண்றா. நீ வந்து விக்கெட்டே எடுக்க வேணாம், கொஞ்சம் ரன்ஸை ட்ரை அப் பண்ணு. 5 ரன் 4 ரன் 5 ரன் 4 ரன்னு போனா அப்ப எங்க என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ரன்ஸ் லீக் ஆயினே இருந்ததுன்னா நீ உடனே திருப்பி பும்ராவை எடுத்துன்னு வரணும். பும்ராவை எடுத்துன்னு வந்த உடனே எத்தனை தடவை தான் அணை கட்டுவான் அவனும். அதை எடுத்துன்னு வந்த உடனே திருப்பி அடுத்த ஸ்பெல்லுக்கு டயர்ட் ஆகி போயிடுவான், தள்ளி போயிடுவான். ஒரு பார்ட்னர்ஷிப் வந்துடும். சரி வா ஜடேஜா, ஜட்டுபாய் வாங்க போடுங்க, டைட்டா வைங்கன்னு அவங்ககிட்ட போனோம். சோ த ப்ராப்ளம் இஸ் பிரசித் கிருஷ்ணா இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஃபர்ஸ்ட் டைம். சிராஜ் கிட்ட தான் அந்த ஒரு பேங்கபிள் ரோல் வேணும். நீ சொல்ற மாதிரி மார்னே மார்க்கல் என்ன பண்ணுவானோ சவுத் ஆப்பிரிக்கா, நீ உனக்கே தெரியும், ஒரு 20 ஓவர்ஸ் போட்டு 2 for 43 இருப்பான். நீ 2 for 43 வேணாம், பேஸ் பால்ல அட்லீஸ்ட் ஒரு 2 for 58 இரு. சம்ஹவ் அந்த ரோல சிராஜ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணும். அதை பண்ணினாலே பெரிய டிஃபரன்ஸ் வரும்.
அது ஏன் மார்னி மார்க்கல் 20 ஓவர்ல 43 ரன் நீங்க தோராயமா சொன்னது கரெக்ட்னு நான் சொல்றேன். 4 பால் ரன் வரலன்னு வச்சுக்கோங்களேன், 5வது பால் 6வது பால் தொண்டைக்கு போட்டு ஓவர முடிச்சிருவாரு. அவர் கொடுக்கிற ரோல் என்ன தெரியுமா உங்களுக்கு? அததான் சொல்லுவோம். பாரு உன்னை பார்த்து அவர் எல்லாருமே பயப்படுவாங்க. அவர் ஒட்டகச்சிவிங்கி மாதிரி பவுன்ஸ். 4 பால் நீ ரன்னு கொடுக்கலன்னா 5வது பால் 6வது பால் பவுன்சரை போட்டு ஓவர முடிச்சிரு. ஒரு பக்கம் டேல் ஸ்டெயின் பிரஷர் பண்ணிட்டு இருப்பாரு, ஒரு பக்கம் பிலாண்டர் பிரஷர் பண்ணிட்டு இருப்பாருங்கும் போது ரன்னே வரல, நீ பேட் விட்டு தான் ஆனோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா மோனி மார்க்கல் நீங்க சொல்ற 2 for 43 வெரி லிட்டில் டைம் யூ கேன் see மோனி மார்க்கல் getting 5 for 53 6 for 74. எஸ் அவர் எடுத்திருக்காரு. இஸ் ஆல்வேஸ் பிளேட் த சப்போர்ட் ரோல் வெரி வெல் அண்ட் அலவுட் பிலாண்டர் ககிசோ ரபாதா டேல் ஸ்டெயின் டு ரன் த்ரூ. ஓகே, இப்ப சிராஜோட பிரச்சனை என்னன்னா அவர் ஒரு பஸ்லிங் கிரிக்கெட்டர். யூ ஆல்வேஸ் வாண்ட் டு பி அட் த த்ரோட் ஆஃப் த பேட்ஸ்மேன். திடீர்னு அவரை போயிட்டு நீ டிஃபென்சிவா இது பண்ணுனா எப்படி அடாப்ட் பண்ணுவாரு தெரியல. புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. பல வருஷமா நானும் போலிங் போட்டிருக்கேன் டெஸ்ட் கிரிக்கெட்ல எல்லாம். ஒரு நானும் பஸ்லிங் கிரிக்கெட்டர் தான். அதை பத்தி எல்லாம் நான் அங்கெல்லாம் போல. எனக்கும் விக்கெட் எடுக்கணும் தான். பட் ஒரு வாட்டி நான் அனில் பாயை போய் கேட்டேன், அனில் பாய் என்ன அனில் பாய் ஒரு டிப் கொடுப்பீங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் போலருக்கு எப்படி விக்கெட் எடுக்கணும் அப்படின்னு. என்ன தெரியுமா சொன்னாரு? விக்கெட் எல்லாம் எடுக்க முடியாதுப்பா, பிரஷர் தான் விக்கெட் கொடுக்கும் அப்படின்னாரு. அதாவது த ராங் கான்செப்ட். நான் என்னன்னா இப்படி சூப்பரா போடுற 2 அவுட் ஸ்விங்கர் போடுற, அவுட் ஸ்விங்கர் இப்படி போட்டுட்டு 3வது அவுட் ஸ்விங்கர் கிரிட்டு வெளியில தூக்கி போட்டுற. சரி, வெளியில தூக்கி போட்டவனே கிரிட்டு ஓடி வந்து உள் பக்கம் கடாசி விட்டுரு. அது லெக் சைட்ல 4 போயிடுது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் என்ன தெரியுமா சொன்னாரு என்கிட்ட, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடும்போது ராமன் கோச். அப்போ ஒரு பால் என்ன பண்ணேன், கட்டுக்கு ஃபீல்டர் இல்ல கட்டுக்கு போட்டேன். லஞ்சுக்கு போகும்போது சொன்னாரு, நீ பாட்டு கட்டுக்கு ஃபீல்டரே இல்லாம ஒய்டா தூக்கி போட்ட, கேப்டன் முட்டாள் மாதிரி தெரியுறான் உனக்குன்னு கேட்டாரு. ஐயோ அப்படின்னு இழுத்து வாரி போட்டேன். சி, எல்லாருமே பேசுவாங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஆடும்போது விக்கெட் எடுக்கிறது இம்பார்ட்டன்ட் மச்சி, நோ டவுட் அபவுட் இட், ஐ அக்ரி வித் யூ. ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல விக்கெட்ஸ் யூ போல் ஃபார் ஒன் another. இந்த டைம் சரி நீ என்ன சொல்லணும், இஷாந்த் சர்மா சூப்பரா பண்ணுவான், அதை பாத்திருக்கியா நீ? இஷாந்த் சர்மா அப்படியே மார்னே மார்க்கல் ரோல் தான் பண்ணுவான், செமையா அப்படியே வச்சுட்டே இருப்பான். நீ ஃபுல் டே பார்த்தனா காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வீட்டுக்கு போறதுக்குள்ள 40 ரன் தான் கொடுத்திருப்பான். நான் ஐ எம் நாட் சேயிங் நீ அந்த ரோலை பண்ணுன்னு. நான் என்ன சொல்றேன், கம்மி பண்ணு. அதாவது நீ சொல்ற அதே கான்செப்ட் தான். எவ்ரி ஓவர் கிரிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் முடியாது. சோ கொஞ்சம் சரி, யூ ஹேவ் டு டேக் அப் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிரசித் கிருஷ்ணா வந்திருக்கான், பும்ராக்கும் கொஞ்சம் நம்ம குஷன் கொடுக்கணும். சார் நம்ம இந்த ரோல் எடுத்து பண்ணுவோம். லெட் மீ டேக் விக்கெட்ஸ் த்ரூ த டே. ஃபுல் டே போட்டு 2-3 விக்கெட் எடுக்கிறேன். ஒரே 7 ஓவர்ல 5 விக்கெட் பிளாஸ்ட் அவுட் பண்ண வேணாம் தான் நான் சொல்றேன். ஏன்னா நீ அப்படிதான் பண்ணணும் அப்படின்னா சிராஜும் அப்படிதான் போடுவாரு, பிரசித்தும் லீக் பண்ணுவான். பும்ராவை திருப்பி கொண்டு வரணும்னா யூ நீட் டு ஃபைண்ட் சம்படி எல்ஸ் ஹூ வில் டு த ஹோல்டிங் ரோல். அந்த ஹோல்டிங் ரோலுக்கு ஜட்டு கிட்ட போக முடியாது, நீ வேற எங்கேயாவது தான் போய் ஆகணும். சோ அதனால ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் அது ஒரு ரொம்ப குரூஷியல் ஃபேக்டர்னு. நம்ம இந்த மாதிரி சிராஜ் பத்தி பேசிட்டு இருக்கோம், எல்லாம் பேசிட்டு இருக்கோம். பட் லெட்ஸ் நாட் ஃபர்கெட் பும்ரா. எக்கச்சக்க இந்தியால இருந்து லேண்ட்ல இருந்து பேட்ஸ்மேன் எல்லாம் வந்திருக்காங்க மச்சி. பெரிய பெரிய பேர் எடுத்து அவங்களுக்கு எல்லாம் வேற ஒரு ஸ்தானம் கொடுத்து கடவுள் ஸ்தானம் கொடுக்குறோம். பும்ராக்கு நிறைய மரியாதை கொடுக்குறோம். அந்த ஸ்தானத்துல இன்னும் அந்த ஒய்யாரத்துல அவனை கொண்டு போய் நம்ம வைக்கல. வாட் அ பர்ஃபார்மர் மச்சி, வாட் அ ஸ்கில்ஃபுல் bowler. 150 மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் பை an Asian in சேனா கண்ட்ரீஸ். அந்த கிராலிக்கு மோஸ்ட் 5 hours ஃபார் an Indian in away test. கிராலிக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாம் பாரு ஒரு பால். அல்லேக்கா அவன் ஆக்ஷன்லாம் ஓகே டிஃபரெண்ட். என்ன எக்ஸிகியூஷன் பாயிண்ட், பால உள்ள தள்ளி அவுட் ஸ்விங்கர் எடுக்கிறான், ரவுண்ட் த ஸ்டம்ப்ஸ் வந்து போடுறான், ஆங்கிள் மாத்துறான். ஏன் வேணும்னா அதாவது மேட்ச் லிட்டரலா எப்படி ஆயிடுச்சுன்னா, கில் வந்து எப்படி கேப்டன் பண்ணும்போது ஐயா எதுவும் நடக்க மாட்டேங்குது வாங்க ஐயா அப்படின்னு கூப்பிட்டு வந்து பால கொடுக்குறான். எக்ஸெப்ஷனல் மச்சி, அவார்ட் ஆன் பும்ரா. நீங்க வந்து கிராலிக்கு போட்ட பால சொன்னீங்க, ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து டக்கட்டுக்கு ஒரு 2 பால் போட்டா இருப்பாருங்க, அப்படி போச்சு பாருங்க, பம்பரம் மாதிரி சுத்தி. வேர்ட் எல்லாம் கிடையாது. பும்ரா பத்தி பேசிட்டே இருக்கணும்னா ராத்திரி ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி 5 மணி நேரம் எபிசோட் ஆயிடும் இது. பும்ரா பத்தி எல்லாம் இனிமே பேசவே கூடாது. எவனையுமே பும்ரா, மால்கம் மார்ஷலோட நான் யாரையுமே கம்பேர் பண்ண மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் ஐ திங்க் ஐ நீட் டு டேக் மை வேர்ட் பேக். அந்த காலத்துல மார்க்கம் மார்ஷல்லாம் உங்களுக்கு கிரிக்கெட் ஆடினது ரொம்ப கம்மி, நிறைய ரெக்கவரி, இந்த T20 லீக்ஸ் எதுவும் கிடையாது. பார்க்க அப்படியே இப்படி வருவாரு, பயமா இருக்கும் பாக்கிறதுக்கு. பும்ரா போடுற ஒவ்வொரு பாலும், நான் திருப்பி சொல்றேன், கிளியோட உட்காந்து இருந்தாங்க இங்கிலாந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. அவர் போடுற ஒவ்வொரு பால், ஸ்டோக்ஸே பாருங்க, பிரசித் கிருஷ்ணாவை இறங்கி ஒரு கட்டஞ்சாரு கவர்ஸ்ல ஒரு 4 இறங்கி வந்து அடி பாப்பா பும்ராவனே பயந்து நட்டிங்கின்னு ஆடுறாரு. அப்படியே அதுதான் அடி அடிச்சுதான் பாரு அப்படி போடணும். சான்ஸே கிடையாது. எனக்கு என்ன வருத்தம்னா, இந்த சவுத் ஆப்பிரிக்கா ஏன் வந்துட்டு இந்த மாதிரி டேல் ஸ்டெயின் போடுமா? அந்த காலத்துல டேல் ஸ்டெயின் அப்படி இந்த அளவுக்கு போட்டாரா நான் சொல்ல முடியாது. பட் டேல் ஸ்டெயின் வாஸ் வின்னிங் மேட்சஸ் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. பட் he got support in Bernard Philander. But he got support in Mani Markle. He got support in Kagiso Rabada. யோசிச்சு பாருங்க அந்த அட்டாக்க.
நீ இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். டு பி ஃபேர், ஜஸ்ஸிக்கும் முகமது ஷமி, சிராஜ், இஷாந்த் சர்மாலாம் இருந்தாங்க ஏர்லியர் டேஸ்ல. பட் இப்ப இஸ் ஹேவிங் டு கேரி த பர்டன் a lot more. சரத்பாபு மட்டும் ஃபுல் ஃபிட் சரத்பாபு இருந்தாருன்னா வச்சு 2 பக்கமா ஆட்டி விட்டுருப்பாரு. டீக்குள்ள ஆல் அவுட். அந்த டெஸ்ட் மேட்ச் நீங்க ஆடி இருப்பீங்க. விராட் கோலி சொன்னார் பாருங்க, 60 overs made, let us make life hell out of them அப்படின்னு 60 ஓவர்ல நச்சக்கன்னு வாங்கிட்டு போச்சு பாருங்க. இப்ப மட்டும் சரத்பாபு இருந்திருந்தாரு சைடு வகுட்டு எடுத்து, அவங்களுக்கு சைடு வகுடுல முடியெல்லாம் கொட்டி போயிருக்கும் அவங்களுக்கு இங்கிலாந்துக்கு. ஒரு ஃபாஸ்ட் போலர் அவங்க மிஸ் பண்றாங்கன்னா ஷமி அட் பீக் ஃபார்ம். ஷமி அண்ட் பும்ரா காம்பினேஷன் இங்க இருந்து the way ஜடேஜா got spin from rough, இங்கிலாந்து had no chance of chasing 370. நீங்க பும்ராவை பத்தி சொன்னீங்க ஆஷா, நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட். ஆல்ரெடி we are 1 down, இந்த ஒரு மேட்ச் ஆடு, அதுக்கப்புறம் நிறையான்னு யூ டேக் தி அதர் சைட் ஆஃப் த காயின். ஒருவேளை 2-0 ஆயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க, பும்ரா இருந்து அதுக்கப்புறம் சி வாட் இஸ் த வே ஃபார்வர்ட்ன்றதுனால நான் கொஞ்சம் யோசிப்பேன் பும்ராவை செகண்ட் டெஸ்ட் ஆடுறதுக்கு. ஒருவேளை ஆடாம 2-0 ஆயிடுச்சுன்னா சரி, எனிவே அதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி we have to touch upon KL Rahul. அந்த செகண்ட் இன்னிங்ஸ் 100, பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே அந்த செகண்ட் இன்னிங்ஸ் 100க்கு விதைய போட்டாருல்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல விளைஞ்சுது, ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விதைய போட்டாரு. ட்ரூலி குவாலிட்டி பர்ஃபார்மர் அண்ட் ஹை குவாலிட்டி பேட்ஸ்மேன். எப்ப போனாலும் அந்த அப்ராட்ல இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நிறைய பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. போன தடவை இங்கிலாந்துல ஹி பேட்டட் லைக் $1 million. ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி பேட்டிங் ஆனா நிஜமாவே இன் ரியல் அப்ரிசியேஷன் ஆஃப் ஹிம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆஷா 100 அடிக்க வேண்டியது நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி லூஸா ஒரு டிரைவ் அடிச்சு அவுட் ஆகி வெல் செட் அண்ட் லுக்கிங் பிக் ஃபார் 100. கேஎல் ராகுல் எப்படின்னா சமையல்ல உப்பு மாதிரி, சாம்பார்லயும் போடலாம், பீட்சாலையும் போடலாம், பர்கர்லயும் போடலாம், சூப்லயும் போடலாம். எதுல போட்டாலும் அந்த உப்பு கரெக்டா சேர்ந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட கொடுத்துருக்கோம். சிக்கன் பிரியாணியிலையும் போடலாம். அந்த மாதிரி ஓப்பனிங்கா சரி, டாப் ஆடுறா சரி, மிடில் ஆடுறா சரி, T20 சரி, ஓடியா சரி, டெஸ்டா சரி, அந்த மாதிரி ஒரு அடாப்டபிலிட்டியோட ஒரு கிரிக்கெட். நான் என்ன பண்ணணும் இந்த டீமுக்கு இந்த ஃபார்மேட், நீ ஓப்பனிங் ஆடுறேன், ஓடியால 6 நம்பர் 6 ஆடணும் ஆடுறேன். அதெல்லாம் வந்து ஒரு வரப்பிரசாதம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேஎல் ராகுல். நீ பெங்களூரை சேர்ந்தவனா இருந்து ராகுல்னு பேர் வச்சா அந்த மாதிரி பண்றது அடாப்ட் ஆயிடுச்சு உனக்கு, அதனால அப்படி ஆயிடுச்சு. எனி விச் வேஸ், கமிங் பேக் டு தி லாஸ்ட் கேம், டேக் அவே ஆன் தட். நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்கிலாந்து தரப்புல இருந்து நான் பென் டக்கெட்டை பத்தி அட்ரஸ் பண்ணிருந்தேன். வாட் ஆர் தி திங்ஸ் தட் இங்கிலாந்து வில் பி ஹாப்பி வித் கோயிங் இன்டு தி நெக்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்? இந்த போலிங் அட்டாக்கை வச்சுன்னு 20 விக்கெட் அவங்க எடுத்திருக்காங்கன்னா இது வந்து ஒரு மானுமெண்டல் அச்சீவ்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இமாலய சாதனை. ஆஷா நான் திருப்பி சொல்றேன், ஷோயப் பஷீர் இஸ் கோயிங் டு பி a long stay for them. கையில இருந்து பியூட்டிஃபுல்லா போகுது பால். தங்கெல்லாம் நான் சொல்றேனே, நல்ல டேலண்ட் இப்ப ரெடி இல்ல டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு. ஓக்ஸ் நான் என்னோட ஃபேமஸ் டயலாக் தான், அந்த டார்லிங் 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 பாக்யராஜ் மாதிரி மெதுவா ஓடிந்து அப்படியே கொஞ்சம் அவுட் ஸ்விங்கர் போடுறாரு. உங்களுக்கு வந்து பிரைடன் கார்ஸ் வந்து ஒரு பேக்கேஜ் குயிக்கா போடுறாரு ஒழிய, பிரைடன் கார்ஸ் நிறைய விக்கெட் கொடுத்ததுல இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது ஒரு வீக்கஸ்ட் இங்கிலாந்து போலிங் அட்டாக். 471 364 கொடுத்துட்டு, ஆனா அந்த பாடி லாங்குவேஜ பாருங்க தம்பி. அவங்க வந்து 359க்கு 3 சின்ன இருக்காரு ஸ்டோக்ஸ். அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் டே 430க்கு 3 அப்படியே அடிச்சுட கூட திருப்பி அடிச்சுக்கலாம். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல 333க்கு 4. ஏம் ஹஸ் கான் அவுட் ஆஃப் தெம். அப்படியே எவ்வளவு அடிக்கிற அடி திருப்பி அடிக்கலாம். அந்த எப்படி நீ அதை உடைக்க போற, அந்த திமிரை எப்படி நீ உடைக்க போற, அத திமிருன்னு நான் சொல்ல மாட்டேன். தட் இஸ் their blueprint, they are carrying with it. இத உடைச்சே ஆகணும். பிக்கஸ்ட் பாசிட்டிவ் அவங்க பேட்டிங் கிடையாது. அவங்க பேட்டிங் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஃபயர், they fired. 20 விக்கெட் எடுத்தாங்க பாருங்க, they will be extremely happy. பட் பண்ட் வந்து ஆடினாரு பாருங்க, அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் ஒன் டெஸ்ட். ஸ்டாப் இட் ஸ்டாப் இட் ஸ்டாப் இட், சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் புகழறேன் பண்ணிட்டேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அவர் எப்படி வந்தாரு ஐபிஎல் முடிஞ்சு. அதெல்லாம் எனக்கு டவுட் இல்லை. என்னோட கொஸ்டின் என்ன, இங்கிலாந்து தரப்புல நீ சொன்ன கண்டிப்பா பெத்தல் தான் ஆடணும், ஒலி போப் ஆடக்கூடாதுன்னு. ஆலி போப் ஆடி 100 அடிச்சிருக்காரு, ப்ரூக் ஒரு 99, ஜோ ரூட் சூப்பரா ஆடி இருக்காரு, பென் டக்கெட் ஆடி இருக்காரு, கிராலி ஆடி இருக்காரு. உனக்கு அந்த பேட்டிங் சைட்ல இருந்து என்ன பிகஸ்ட் பாசிட்டிவ்? ஐ நோ இங்கிலாந்து வந்து அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் தான், பட் அதோட பிகஸ்ட் பாசிட்டிவா நீ எதை பாக்குற? ஒலி போப் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அடிச்சிருக்காரு, இன்னிங்ஸ் அடிச்சிருக்காரு, இனிமே அடிப்பாரா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அடிச்சாலும் அதுக்கப்புறம் அடிக்கிறதே இல்ல. ஒலி போப் வந்து நான் ஏன் ஆட மாட்டான்னு சொன்னேன், ஐ தாட் தட் பிகாஸ் ஆஃப் ஜடேஜா த்ரெட் தே வில் பிளே ஜேக்கப் பெத்தல் அப்படின்னு. ஒலி போப் இஸ் நாட் அ பேட் பிளேயர் அட் ஆல். ஜேக்கப் பெத்தல் வந்து நவ் ரைசிங் ஸ்டார், பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. நான் எப்படி யோசிச்சேன், அத மாதிரிதான் யோசிச்சேன். டே 4 லேட், டே 5ல
ஜடேஜாவோட த்ரெட்டை எவ்வளவு லெப்ட் ஹேண்டர் வச்சு நான் ஒட்டைக்கிறேனோ அது எனக்கு அட்வான்டேஜ். டாப் ஆர்டர்ல பென் டக்கெட் இருக்காரு, மிடில்ல வந்துட்டு உங்களுக்கு பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு, அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு ஒரு ஜேக்கப் பெத்தல வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு அவங்க வந்து தே ஹேட் ட்ரஸ்ட் இன் ஒலி போப்பு. கேட்ச விட்டாங்க, பட் பியூட்டிஃபுல்லா ஆடினார் ஒலி போப்போம், சந்தேகமே கிடையாது. ப்ரூக் இன்னும் ஷேக்கியா தான் ஆடுறாரு. அந்த நோ பால் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கிடைக்கலன்னா இவோட காட் அ பேர். ஐ ரேட் இம் வெரி ஹைலி. பட் என்னமோ ஆயிடுச்சு அவருக்கு. அந்த ஒரு வருஷமா வந்து அந்த பழைய ப்ரூக்க பார்க்கல. டக்கெட் தான் நம்ம சொன்னமே இஸ் கோயிங் டு பி தி த்ரெட்னு. கிராலி எப்படின்னா ஒரு டீசர், ஒரு ஒரு 7 19 22 அடிப்பாரு, அதுக்கப்புறம் அடுத்த இன்னிங்ஸ் ஒரு 100 அடிச்சிடும், அந்த மாதிரியான ஒரு பிளேயர். அப்படிங்கும்போது இந்த பேட்டிங்ல எனக்கு ரொம்ப த்ரெட்டனிங்கா இருக்கு. இது எப்படி இந்தியா உடைக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, கோயிங் இன்டு தி அடுத்த டெஸ்ட் இந்தியாக்கு என்ன சான்ஸ், ஏதாவது சான்ஸ் இருக்கா? வாட் ஆர் யூ டேக் அவேஸ்? என்னோட ப்ரெடிக்ஷன் நான் உங்களுக்கு சொன்னேன் 3-1. தட் டசன்ட் இன் ஃபேவர் ஆஃப் இங்கிலாந்து. தட் டசன்ட் மீன் தட் இங்கிலாந்து இஸ் ஃபாலிங் பிஹைண்ட் பை எனி மீன்ஸ். இந்த நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியா பேட்டிங் has shown that they can compete with England. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? முன்னாடியே சொன்னதுதான், அவங்க போலிங் அட்டாக் நீ சொன்ன மாதிரி படு சுமாரா இருக்கு. என்ன மார்க்வுட், ஜாஃபர் ஆர்ச்சர் அவங்க திரும்பி வந்தாங்கன்னா அந்த அட்டாக்ல கொஞ்சம் டீத் இருக்கும். சோ அதுதான் பொறுத்திருந்து பார்க்கணும் வர போறாங்களா இல்லையான்னு. பட் அடுத்த டெஸ்ட்டுக்கு என்ன நடக்க போறதுங்கிறது அடுத்த டெஸ்ட் மேட்ச் ப்ரிவியூல நம்ம பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து டெஃபினட்டா இந்தியா சூப்பரா ஆடி தோத்துருக்காங்க எங்களோட ஒப்பீனியன். இங்கிலாந்து பயங்கரமா ஆடி இருக்காங்க. அடுத்த தடவைல இருந்து புஷ் பண்ணுங்க, அந்த டிராவை நோக்கி அவங்களை தள்ளுங்க அப்படிங்கறதா எங்களோட மேட்ரு. So that's a wrap on today's episode of Night's Watch, brought to you by the all new Tata Altroz, designed to turn your heads, crafted to make you feel special, and our travel partner. Thank them, Thomas Cook.